நம் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுப்பது எப்படி? அதுவும் நமக்கு தெரியாது. நாம் நம் கிரியையினால் ரட்சிக்கப்படுவதில்லை என்றால் கிரியை என்பது இங்கே எது? அதுவும் தெரியாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றால் இங்கே சத்தியம் என்பது எது? ஐயோ, தெரியாது. கற்பறையின் மேல் கட்டுவது எப்படி? அதுவும் தெரியாது. என் வாழ்க்கையை குறித்த பயம், என் உறவினர்களை குறித்த பயம், சொத்து உடைமைகளை குறித்த பயம் இருக்கிறதே, இவைகளால் என் வீடு அசைந்து விடுகிறதே. கிறிஸ்து மேல் கட்டப்படுவதென்றால் எப்படி? என்னை குறித்த எல்லாம் என்னை அசைக்கிறதே, என் பரிசுத்தமும் அசைகிறதே. சரி, நடைமுறை கடவுள் பணம்தான். பணத்தை நாம் நேசிக்கும் போது தேவனை நாம் பகைக்கிறோம். பணத்திற்கு சேவை செய்யும் போது நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. மத்தேயு 6:24. சரி, பணத்தை விட்டுவிட நான் என்ன செய்ய முடியும்? பணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? மறுபடி பிறப்பது எப்படி? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது எப்படி? ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாவி பெற்றேன், ஆனால் மாற்றம் எதுவும் இல்லையே. தற்போதுள்ள போதனைகள் நம்மை மறுபடி பிறந்தவர்களாக மாற்றவில்லை, திவ்ய சாயலாக மாற்ற முடியவில்லை. நம் பழைய தன்மைதானே மாம்சம் என்று தொடர்கிறது. வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். சரி, வார்த்தை கொன்றதென்றால் அந்த வார்த்தையின்படி சிந்தித்த பரிசேயரும் வேதபாரர்களும் தன் நிதானத்தை கொன்றார்கள். இயேசுவை சிலுவையில் அதனால் கொன்றார்கள். ஆனால் நாம் எப்படி அந்த வார்த்தைக்கு பின் இருக்கும் ஆவியை கண்டுபிடிப்பது எப்படி? இயேசு திரும்ப வருகிறார் என்பது நமக்கு தெரியும். அதற்கு ஆயத்தமாக வேண்டும். சரி, எப்படி? அதுவும் தெரியாது. இயேசுவுக்கு சாட்சி எது? அனுதின வாழ்க்கையில் பெற்ற உதவிகள் இயேசுவின் சாட்சி ஆகாது. ஏனெனில் மற்றவர்களும் நம்மை போலவே அனுதினமும் தெய்வீக உதவிகளை பெறுகிறார்களே. வேலையில் அவனுக்கு வேலை, வியாபாரத்தில் விருத்தி, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சி வேண்டும். எப்படி அதை நிரூபிப்பது? நாம் அவரை போல மாறிவிட்டால் முடியும் என்றால் அது எப்படி செய்வது? தெரியவில்லைங்க. சத்தியம் நம்மை ரட்சிக்கும். அது சொல்வது போல செய்யாவிட்டால் அது நம்மை கடினப்படுத்தும். ரோமர் 11:7-10 வரை. சத்தியம் என்னவென்ற அறிவே இல்லாத போது அதனால் கடினப்பட்டவர்களே அதிகமாக இருப்பார்கள், இல்லையா? தொடர்ந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இயேசு பாவத்திலிருந்து மீட்கிறார் என்று சொல்கிறார்கள். புரியவில்லை. நம்மோடு தேவன் செய்திருக்கும் புதிய உடன்படிக்கை என்ன? கடைசி நாளில் தேவன் நம்மை குற்றப்படுத்துவது எரேமியா 34:18. என் உடன்படிக்கை கை கொள்ளவில்லை என்பதே. நாம் கை கொள்கிறோமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றால் எப்படி நாம் இருதயத்தில் சுத்தமாவது? மத்தேயு 5:8. அதன்படி தேவனை தரிசித்தவர்கள் இன்று நம் மத்தியில் இருக்கிறார்களா என்ன? யார் அவர்கள்?